இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழகத்தின் மக்கள் தொகை பகுதி 2 பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் 1 ரிவிஷன் இப்போ பார்த்துட்டு வரோம். யூனிட் 9ல் இருக்கக்கூடிய டாபிக். அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஃபுல்லாக தமிழ்நாடு ஒரு மாவட்டமும் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது பொறுத்த வரைக்கும் அதிகமாக எங்கே இருக்கிறாங்க, கிராமப்புறத்தில் தான் இருக்காங்க. ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. மற்ற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் இருந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் 51.60% இருக்கிறாங்கன்னா நகர்ப்புறத்தில் ஏறக்குறைய 48.40% இருக்கிறாங்க. அதாவது இந்திய அளவில் ஒப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப அதிகம். நகர்ப்புறத்தில் அதிகமாக வசிக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னமும் கிராமத்து மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 51.60% இருக்குது. இது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியாவிலேயே 2வது பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்கக்கூடியங்க. ஃபஸ்ட்டு கேரளா, அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் பார்த்தா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? அப்போ பாலின விகிதங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம மேட்ச் ஆகிறோம். 1000 பேருக்கு வந்து 996 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து 2வது மாநிலமாக இருக்கிறோம். சரிங்களா? பாலினம் விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. அங்கே வந்து 1000க்கு 1041 பெண்கள் வசிக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் 2வது இடத்துல இருக்குது. 1031 பேர் இருக்கிறாங்க. 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குறைவான பெண் விகிதம் கொண்ட மாவட்டம் எது பார்த்திங்கன்னா தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் 946 பேர் வசிக்கிறாங்க. அடுத்தது சேலம் 954 பேர் இருக்கிறாங்க 1000 ஆண்களுக்கு. அடுத்தது கல்வியறிவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட கல்வியறிவு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 80.09%, அதாவது 80% வச்சுக்கிங்க. அடுத்தது 2001 இதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 73.45% இருந்தது. 10 ஆண்டுகளில் 7% வளர்ச்சியை கண்டிருக்கு தமிழகம். அடுத்தது ஆண்களின் கல்வியறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 86.77% இருக்கிறாங்க ஆண்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் 73.44% எழுத்தறிவு பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோடைய இதை கம்பேரிட்டிவாக கேட்பாங்க. ஏன்னா இந்தியாவையும் சில நேரத்தில் கம்பேரிட்டிவ் வந்து மெயின்ஸ்லாம் கேட்பாங்க. 74.04 அப்போ எவ்வளோ இருக்கிறோம் நம்ம அப்படின்னா நல்லா அதிகமாகவே இருக்கும். அதாவது தேசிய சராசரியோட அதிகமாக இருக்கும். நம்ம 80க்கு மேலே இருக்கோம்ல. அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 74.04 தான் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 82.14, நம்ம வந்து 86 இருக்கிறோம். அதாவது தமிழகம். அது கம்பேரிட்டிவாக பார்த்துங்க. ஏன்னா குரூப் 1லாம் இந்த அளவுக்கு இப்படி கம்பேரிட்டிவாக பார்த்துக்கிறது நல்லது. பெண்களுடைய கல்வி அறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 65.646, இங்கே 73% இருக்கிறாங்க. கல்வி அறிவு அதிகம் கொண்ட மாவட்டம்னா கன்னியாகுமரி 91.75%. இதெல்லாம் வந்து 2011 கணக்கெடுப்பு. ஏன்னா அடிக்கடி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் விடுவாங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமானது இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியம், ஆனால் 2011 டேட்டா தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கல்வி அறிவு குறைந்த மாவட்டம். முதல்ல நம்ம வந்து தர்மபுரியை எதுக்கு பார்த்தோம்? தர்மபுரியை பெண்கள், அதாவது எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது, குறைஞ்சபட்சம் பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ கல்வி அறிவிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தர்மபுரி 68.54, அதாவது சராசரியாக 80% இருக்கிறோம். அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது தர்மபுரி மாவட்டம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஓவராலாக ஒரு தமிழகத்தோடைய மக்கள் தொகையோடைய பொறுத்து நம்ம இங்கே ஹியூமன் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ப்ரிலிமினரியில் இது போல் பாயிண்ட்ஸாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.